ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பல தடவை பேசி புளிச்ச ஒரு சப்ஜெக்ட் தான். கன்னியில் இருக்கக்கூடிய செவ்வாய் கோடீஸ்வரனாக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. கன்னியில் செவ்வாய் இருக்கிற பல பேர் கோடீஸ்வரர்களாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது கன்னியில் செவ்வாய் இருந்தால் கடலும் வற்றும் அப்படின்னு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சிலர் கேள்வி கேட்குறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க, இது எந்த அளவுக்கு உண்மை, இந்த காலத்துக்கும் இது பொருந்துமா அப்படின்னு கேட்குறாங்க. கன்னியில் செவ்வாய் இருந்தால் கடலும் வற்றும் அப்படிங்கிறது உண்மை தான். இப்போ இந்த இடத்துல இது நம்ம எப்படி பாசிட்டிவாக பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்னியில் செவ்வாய் இருக்கிற அத்தனை பேரும் தங்களுடைய சொத்து சுகங்கள்லாம் எழுந்துட்டு நிற்கிறதும் இல்லை, கன்னியில் செவ்வாய் இருக்கிற அத்தனை பேரும் கோடீஸ்வரர்களாகவும் இருந்ததில்லை. ஆனால் பொதுவாக பார்க்கும்போது நிறைய பேர் பார்த்திங்கன்னா வாழ்ந்த குடும்பங்கள் நிறைய இழப்புகளை சந்திரிச்சு குந்தி தின்றால் குன்றும் கடுகாகும்னு சொல்கிற மாதிரி அந்த சொத்துக்களோட எண்ணிக்கையும் பணத்தோட எண்ணிக்கையும் அவங்களோட விஷயங்கள் செல்வாக்கும் பார்த்திங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கும். ஏன் கன்னி செவ்வாய் கடலும் வற்றும்னு சொல்கிறாங்கன்னா, கடல் என்றைக்குமே வற்றி போகாது இல்லையா? அப்போ கடலே வற்றி போகுதுன்னா அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா செலவுகள் அதிகமாகி கொண்டே போயிருக்கும், கமிட்மெண்ட் அதிகமாகவே போயிட்டுருக்கும். இது பயமுறுத்துறதுக்காக சொல்லப்படுறதில்ல, இதுக்கான மாற்று விஷயங்களும் சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. கன்னி செவ்வாய் கடல் வற்றும்னா உதாரணமாக இப்போ எடுத்துட்டிங்கன்னா, இப்போ நம்ம இருக்கக்கூடிய பொருள்கள் நம்மளுடைய பணம் செலவாகிட்டே இருந்ததுன்னா நமக்கு அது ஒரு நஷ்டம் அப்படின்னு எடுப்போம். அதே போல் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சொத்துக்கள் கரைஞ்சிக்கிட்டே இருந்தால் அது ஒரு நஷ்டம். அதே போல் இந்த நகை நட்டுக்கள்லாம் குறைஞ்சிக்கிட்டே இருந்தால் இது ஒரு நஷ்டம். அப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா இதுதான் வற்றி போகிறதுங்கிறது. கன்னியில் செவ்வாய் இருக்கிற பல பேருக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க. எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் இந்த நெருக்கடிகள்லேருந்து மீண்டு வர முடியாது. பெரிய அளவுக்கு சொத்துக்கள் இருந்தாலும் நிறைய இழந்திருக்கோம். எங்கள் தாத்தா காலத்தில் அப்பா காலத்தில் இருந்த சொத்தெல்லாம் இப்போ எங்கிட்ட இல்லை, நாங்கள் அடிப்படை தேவைகளுக்கு கூட சில பேர் போராடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு போர்ஷன். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, கன்னியில் செவ்வாய் இருக்கிற பல பேர் கோடீஸ்வரர்களாக இருந்திருப்பாங்க. பல பேருக்கு சம்பளம் கொடுக்குற நிலையில் இருப்பாங்க. பல பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய நிலவையில் இருப்பாங்க. பேங்கில் டெபாசிட் இருக்கும், நிலம்லாம் இருக்கும். இதெல்லாம் ஏன் அப்படின்னு இன்னொரு பக்கம் பார்க்கணும். இப்போ என்னென்னா, சில பேருக்கு சில விஷயங்கள் இயற்கையாக கிடைச்சிரும். யோசனைகளும் சரி, ஆலோசனைகளும் சரி, அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தொழிலும் சரி இயற்கையாகவே அமைஞ்சிடும். சில பேருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நமக்கு தேவையில்லாத நமக்கு எது செஞ்சால் தப்பாக போகுமோ அந்த தொழில்களில் போய் நம்ம மாட்டிக்கிறதும் உண்டு. இதுதான் இந்த இடத்துல வேலை பார்க்கும். அப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, சில பொருள்கள் நமக்கு சேர லாபம். பணம் நமக்கு சேர்ந்துக்கிட்டே இருந்ததுன்னா நம்ம வசதியாக இருப்போம். நகை நட்டுக்கள்லாம் சேர்த்துக்கிட்டே இருந்ததுன்னா நமக்கு வசதியாக இருப்போம். சொத்துக்கள் நிறைய வாங்கி குவிச்சிட்டு இருந்தாலும் இது ஒரு லாபம். இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா, சில பொருள்கள் நம்ம கையை விட்டு போக நமக்கு லாபம். உதாரணத்துக்கு ஒருத்தர் லே அவுட்டு போடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 100 ஏக்கரோ 5 ஏக்கரோ 10 ஏக்கரோ ஒரு லே அவுட்டு போட்டு நிலங்களை விற்கும்போது அந்த ஒரு லேண்டும் விற்காமல் இருந்தால் லாபமா, அது ஒன்று விற்றுதுனா லாபமா அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல ஒரு லேண்டும் விற்க தான் அவருக்கு லாபம் இல்லையா? ரைட். அதே போல் சில பொருள்களுக்கான ஏஜென்சி எடுத்து வச்சுருப்பாங்க. டூத் பேஸ்ட்லேருந்து எவ்வளவோ இருக்குது. அரிசி மண்டி வச்சுருக்கலாம், என்னென்னமோ இருக்குது. துணி மண்டி வச்சுருக்கலாம், துணிகளை வாங்கி விற்கிற வேலை பார்க்கலாம். இப்படி ஒரு பொருள்களை வாங்கி அதை ஸ்டாக் வச்சு திரும்ப விற்கிறாங்க. டீலர்ஷிப் எடுப்பாங்க நிறைய பேர். இந்த ஸ்பேனர்லேருந்து பார்த்திங்கன்னா, பர்பஸ்லேருந்து பார்த்திங்கன்னா, மோட்டார் வெஹிக்கிள்ஸு, கார், இப்படியெல்லாம் டீலர் எடுக்கிறாங்கல்ல. இந்த மாதிரி டீலர் எடுத்த பொருட்கள் ஒன்றாக நம்ம கையை விட்டு போக சேல்ஸ், ஒரு சேல்ஸுக்கும் ஒரு லாபம் இருக்கும்ல. இதுதான் கன்னி செவ்வாய்க்கு நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு லாஜிக். அப்போ கையை விட்டு ஒரு பொருளும் போயிட்டே இருக்கணும், அல்லது சில பொருள்களை சேகரித்து வச்சுக்கணும். அப்போ சேகரித்து வச்சுக்கிறதுனா இந்த லாஜிஸ்டிக்ஸ் பண்ணுறவங்களுக்கு ஓரளவு அது பயன்படும். ஏன்னா ஒரு பொருளை யாராவது கொண்டாந்து கொடுப்பாங்க, அதை குடோனில் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் வெவ்வேறு ஏரியாக்களுக்கு பிரித்து கொடுப்பாங்க, வெவ்வேறு நாடுகளுக்கு அனுப்புவாங்க. இதை ஏற்றுமதி இறக்குமதியோட கம்பைன் பண்ணிக்கக்கூடாது. இந்த இடத்துல ஒரு பொருளை வாங்கி சேகரித்து வச்சு அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறது, டீலர்ஷிப்பை எடுத்துக்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா, சில பேர் இந்த குடோனுக்கு வாடகை விடுவாங்க, குடோன்களை கட்டி பயன்படுத்துவாங்க, வேர் ஹவுசிங்னு சொல்கிறாங்கல்ல. இந்த மாதிரி இடங்களுக்கு கன்னி செவ்வாய் நல்ல ப்ராஃபிட்டை கொடுக்கும். அதே சமயம் மற்ற விஷயங்களுக்கு பார்த்திங்கன்னா, இந்த கன்னி செவ்வாய் பெரிய அளவுக்கு லாபத்தை கொடுக்காது. இதுதான் இதில் உள்ள லாஜிக். இதை நம்ம சொன்னால், கன்னியில் செவ்வாய் இருக்கிற எத்தனை பேர் கோடீஸ்வரர் இருப்பாங்க? அதுவாக கணக்கு? கன்னியில் செவ்வாய் இல்லாத பல பேர் கூட தான் கோடீஸ்வரனாக இருப்பாங்க, அது கணக்கு இல்லை. அப்போ ஒருத்தவங்க கன்னி செவ்வாய் கடலும் முத்துன்னு நம்ம பழங்கால நூல்களில் சொல்லியிருக்கு. அனுபவத்தில் பல பேரை பார்க்குறோம். அந்த மாதிரி செவ்வாய் இருந்து அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அச்சம் இருந்தால் அவங்களுக்கு என்ன மாதிரி நம்ம ஐடியா கொடுக்கலாம் அப்படிங்கிறது அந்த இடத்துல யோசிக்கணுமே தவிர, எல்லா நெகட்டிவ் உள்ள ஜாதகங்களும் கோடீஸ்வரனாக தான் இருப்பாங்க. கோடீஸ்வரன் ஆகிறது மட்டுமே தானே தகுதி. நம்ம வேணால் நமக்கு கிளைண்ட் வருவாங்கன்னு கோடீஸ்வரன் ஆகிறது, பணக்காரன் ஆகிறது, கோடீஸ்வரன் ஆகிறது, பணக்காரன் ஆகுதுன்னு பேசிகிட்டு இருக்கலாமே தவிர, உண்மை என்னன்னு ஒருத்தங்களாவது சொல்லி தானே ஆகணும். 90 பேர் ஒரே பாதையில் போனாலும் ஒரு 5 பேராவது இந்த மக்கள் நல்லா இருக்கணும்னு திங்க் பண்ணுறாங்கல்ல. அந்த மாதிரி விஷயங்களை நாம் ஒருத்தர் இருக்கிறதுக்கு முயற்சி தான் பண்ணுறோம். அப்போ கன்னி செவ்வாய் கடலும் வற்றும் அப்படின்னு தான்
உட்காந்துக்கிட்டே இருந்து சொத்துக்கள் அழிச்சிக்கிட்டே இருந்து விரயம் பண்ணிக்கிட்டே இருந்தால் அழிய தான் செய்யும். கன்னி செவ்வாயில் யாராக இருந்தாலும் அழிய தான் செய்யும். கன்னி செவ்வாய்க்கு இன்னும் கொஞ்சம் பவர் கூட. அதனால் என்ன சொன்னோம், நாம் வந்து நம்மக்கிட்டேருந்து கைவிட்டு போகிற பொருட்கள் ஒன்று மூலமாக நமக்கு லாபம் வர்ற மாதிரி ஒரு திங்க் பண்ணிக்கிட்டோம்னா, அது பாட்டு தொழில்களை வந்து அது சார்ந்த தொழில்களில் நம்ம வந்து பின்பற்றிட்டு இருந்தோம்னா அது நமக்கு லாபத்தை கொடுக்கும். இப்போ வரும் ஏன் இது கன்னிக்கு மட்டும் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கு கடுமையான பகை கிரகம் அப்படின்னு சொல்லும்போது சனியை எடுப்பாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா சனியோட வீடுகளில் செவ்வாய் வந்து பெரிய அளவுக்கு பலம் எடுக்கிறது இல்லை, மகரத்திலே கூட உச்சம்தான் ஆகுது. அதே போல் இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த புதன் வீடான மிதுனத்திலையும் கன்னிக்கும் செவ்வாய் வரும்போது அந்த செவ்வாயோட பவர் வந்து கடுமையாக குறைஞ்சிடுது. இதை நம்ம யோசிக்க வேண்டியதாக தான் இருக்குது. அப்படி பார்க்கும்போது கன்னிங்கிறது காலபுருஷனுக்கு வந்து 6ஆம் இடம். 6ஆம் இடம்ங்கிறத என்ன குறிக்குது, இடை. அப்போ என்னென்ன குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் இடம் முதல்ல என்ன சொல்லுவோம், ஒரு பக்கம் வெற்றி ஸ்தானம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இருந்தாலும் மெயினானது எடுக்கும்போது கடன் சத்துரு ரோகம் அப்படிங்கிறோம். அப்போ கடன் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து வாங்கக்கூடிய கடனை குறிக்கக்கூடியது. சத்துருங்கிறது நமக்கு வரக்கூடிய எதிரிகளை குறிக்கிறது. நோய்ங்கிறது அப்படி தான், நமக்கு வந்து மருத்துவம் பார்க்கக்கூடிய செலவுகளை உருவாக்கி கொடுக்கறது, மனசுக்குள்ளே ஒரு அச்சத்தை கொடுக்கறது. இந்த 3 விஷயத்தில் இங்கே வந்து இந்த கண்ணியில் செவ்வாய் உட்காரும்போது அந்த பகைக்கரங்கள் என்ன பண்ணுதுன்னா, ஒரு வகையில் நமக்கு பெருத்த நஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுது. அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா, சரி நம்ம கையை விட்டு கரைஞ்சிக்கிட்டே போகணும். நம்ம ஒரு பொருளும் கையை விட்டு கரையும் போது, சும்மா உதாரணத்துக்கு ஒரு லேண்டு விற்றுதுன்னா நமக்கு ஒரு 1000 ரூபாய் லாபம், இல்லை 1 லட்ச ரூபாய் லாபம், அல்லது ஒரு பொருள் நம்மளுக்கு விற்றுதுன்னா அது லாபம். தான் சொல்கிறாங்க ஸ்டாக்கிஸ்ட், டீலர்ஷிப், குடவுன். இந்த மாதிரி தொழில்களில் ஈடுபடுறவர்களுக்கு கன்னி செவ்வாய் வந்து பெரிய அளவுக்கு லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த கன்னியில் இன்னொரு கிரகம், கன்னியில் சுக்கிரன் இருக்கு இல்லையா, கன்னியில் சுக்கிரன் அப்படிங்கிறது நீச்சமாகிறதால உங்களுடைய ஜாதகத்தில் கன்னி ராசியில் சுக்கிரன் இருக்கிற பல பேர், எல்லாரும் சொல்ல முடியாது, பெரும்பாலானவர்கள் இவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண விஷயத்தில் ஆசையை தூண்டி விட்டிங்கன்னா ஏமாந்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடிங் அந்த மாதிரி ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயம். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வேறு. இந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரேடிங் பண்ணுங்கள், F&O பண்ணுங்கள், உங்களுக்கு இவ்வளோ பணம் போட்டால் இவ்வளோ லாபம் கிடைக்கும் இப்படின்னு யாராவது தவறாக ராங்கு கைட் பண்ணிட்டாங்கன்னா இதில் போய் நிறைய பணம் இழக்கிறவர்கள் இருக்காங்கள்ல. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து 1 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா அந்த வருஷம் திரும்புறதுக்குள்ளே நிறைய யாரும் கொடுக்க முடியாத அளவுக்கு ஒரு அமௌண்ட்டை சொல்லி இவ்வளோ நாங்கள் திருப்பி கொடுக்குறோன்னா, அவன் எப்படி திருப்பி கொடுப்பான், இந்த பணத்தை வச்சு அவன் என்ன தொழில் பண்ணுறான், எப்படி லாபம் வரும், இப்படிலாம் யோசிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஏமாறக்கூடிய தன்மை இருக்குங்கிறதுனால, ஏன்னா காலபுருஷனுக்கு கன்னி 6ஆம் இடம், அந்த இடத்துல செவ்வாய் இருக்கும்போது சொத்துக்களை, கடல் போன்ற சொத்துக்களை, கடல் போன்ற வருவாயை, கடல் போன்ற செல்வாக்கை கூட இழக்க செய்யுது. அந்த இடங்களில் சுக்கிரன் இருக்கும்போது சுக்கிரன் நீச்சமாகிறதுனால என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி தேவையில்லாமல் மற்றவர்களுக்கு கடனை வாங்கி கொடுத்துட்டு அவங்க கட்ட முடியாமல் நாம் செய்ய வேண்டிய சூழல் கூட சில பேருக்கு வந்துடும். நமக்கு ஒரு 10 ரூபாய் லாபம் வருது, இதே மாதிரி நம்ம ஃப்ரெண்டுக்கு வரட்டும், அண்ணன் தம்பிகளுக்கு வரட்டும்னு சொல்லிட்டு அவனோட பணத்தையும் வாங்கி கொடுத்துட்டு அவனோட பணத்தை இழந்துட்டு கெட்ட பேர்களும் நிறைய வாங்கக்கூடிய சூழ்நிலை வருவதனால், கன்னியில் செவ்வாய் இருந்தாலும் சுக்கிரன் இருந்தாலும் எந்த தொழிலை செய்யும்போதும் ரொம்ப எச்சரிக்கையாக செய்யணுங்கிறத மட்டும்தான் நம்ம இந்த இடத்துல சொல்கிறோமே தவிர, கன்னியில் சுக்கிரன் எல்லாம் யாரும் கோடீஸ்வரன் இல்லையா, கன்னியில் செவ்வாய் இருக்கிறவங்க யாரும் கோடீஸ்வரன் இல்லையான்னு சொல்லலை. ஏன்னா அந்த கிரகங்களுக்கு மற்ற ஒரு குருவோட பார்வை கிடைச்சிருக்கலாம், வேறு ஏதோ ஒரு சுபக்கிரகங்களோட பார்வை கிடைச்சிருக்கலாம், சில நேரங்களில் நெகட்டிவ் கிரகங்களோட பார்வை கிடைச்சி கூட, ஏன்னா அது வந்து காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் தானே, லக்னத்துக்கும் சில பேருக்கு வந்து 6ஆம் இடத்தை கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இடங்களில் அந்த பார்வை கிடைக்கும். மற்ற கிரகங்களோட பார்வை சேர்க்கையை பொறுத்து இதோட தன்மை மாறுபடுங்கிறத மட்டும் முடிவு பண்ணிக்கணும். எப்படி பார்த்தாலும் கன்னி செவ்வாய் கடலை ஒற்றுமா அப்படின்னா, கடல் போன்ற திரண்ட செல்வங்கள் இருந்தாலும் ஒற்றுவதற்கு வாய்ப்பு அதிகம். இதை எப்படி தடுக்கலான்னா, வற்றி போகிற பொருள்களை வாங்கி வாங்கி விற்கிறது மூலமாக நமக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கும். அதே போல் கன்னியில் சுக்கிரன் இருக்கிறவர்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி சில விஷயங்கள் வரும்போது அளவுக்கு அதிகமாக லாபம் கிடைக்கும்னு நினச்சிட்டு மனசில் அதை யோசிக்காமல் ஏமாந்துடக்கூடாதுன்னு சொல்கிறது தான் நம்ம இந்த வீடியோக்களை நம்ம சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம். என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.